அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா தண்ணி செலவுக்கு விதத்தான். ஆறாவது விதத்து வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளிவாசல்ல எந்த தொழுகைக்காக வகுப்பட்டிருக்குதோ அதை செய்யாம இதை கொண்டுகிட்டு வந்து உள்ள நுழைச்சி பண்றது ஆறாவது விதத்து. ஏழாவது விதத்து அதுக்காக கரண்ட செலவழிக்கிறது, தண்ணியை செலவழிக்கிறது. ஏழாவது விதத்து. விதத்து எதுல வரும்? வணக்கத்தை வழிபாட்டுலானுங்க வரும். அதுக்காக தண்ணியை செலவழிக்கிறாங்கல்ல அது விதத்தான். கரண்ட் செலவழிக்கிறாங்கல்ல அது விதத்தான். அப்ப நீங்க 20 ரக்காத்துக்கு கரண்ட் செலவழிச்ச விதத்து இல்லையோ? நீங்க 20 ரக்காத்துக்கு நாங்க 8 விட 20 ரொம்ப ஜாஸ்தி செலவாகுமே. அப்ப இல்லாத ஒரு இது தராவீக விதத்து. முதல்ல தராவீக்கு இருந்தால் ஒரு காட்டல. தராவீக காட்டாம தராவின்னு ஒரு தொழுகை ரசூலா தொழுதாங்களா? ஒரு தொழுகை தானே தொழுதாங்க. நீங்க அதை தண்ணி இது தண்ணின்னு பிரிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ கரண்ட் போற இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாரு தவிர ஒரு விதத்தும் கிடையாது. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா தஹஜ்ஜத் என்றால் என்ன? தூங்கி எந்திரிக்க வேண்டும், கொஞ்ச நேரமாவது கண் மயங்கி இருக்க வேண்டும், அப்பதான் தஹஜ்ஜத் ஆக முடியும். இவர் என்ன செய்யறாங்க? தஹஜ்ஜத்னு சொல்லி தூங்காம தொழுகிறாங்க. இஷா தொழுதவன ஆரம்பிச்சிடுறாங்க இரவு தொழுகை. அது செல்லாது. அதுக்கு பேர் தஹஜ்ஜத் இல்ல. தஹஜ்ஜத்னு என்ன செய்யுது? கொஞ்ச நேரமாச்சும் மதி மயங்கிடணுமா, கொஞ்ச நேரமாச்சும் தூங்கிட்டாதான் தஹஜ்ஜத்ல வரும்ங்கிற அதை சொல்ற பாருங்க. என்ன சொல்றாரு? தூங்கி ஒருத்தர் எந்திரிச்சா தான் அவர் மதி மயங்கி இருக்கணும். ஒரு நேரம் ஒரு செகண்டாவது ஒருத்தர் மதி மயங்கிட்டு குளிச்சா தான் தஹஜ்ஜுத். இல்லைன்னா தஹஜ்ஜுத் வராது. இது அப்படியே இல்லையா? தராவிக்கு பிறகு நேரம் அடிச்சு விட்டுறாங்க, இங்க போய் தூங்குறாங்க. தூங்காம எப்படி தஹஜ்ஜுத் வரும்? அப்ப தூங்கி எந்திரிக்கணுங்கிறாருல. தூங்கி எந்திரிக்கணும் எங்கேருந்து எடுத்தாரு? இரவு தொழுகைன்னா தூங்கி எந்திரிச்சு தான் தொழணுங்கிறது எங்கேருந்து எடுத்தீங்க? நீங்களா சொல்றீங்க, அவ்வளோதானே. தூங்கி எந்திரிக்க ஒரு ஆதாரம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல ஆரம்பித்து சஹரு நேரம் வரைக்கும், சஹரு முடிந்துருமோன்னு சொல்கிற வரைக்கும் ரசூல்லா தொழுதாங்கன்னு வருது. தூங்கலன்னு வருது. நசையில் என்ன வருதுன்னு கேட்டால் கும்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷஹரி ரமலான லைலத்த ஸலாத்தின் வ இஷ்ரீன 23வது இரவில் ரமலான் இரவில் நாங்கள் ரசூல்லாவோடு நின்று தொழுதோம். இலா சுலுசில் லைலில் அவ்வளி, இரவில் 3இல் ஒரு பகுதி வரைக்கும் நின்றோம். சும்மா கும்னாமா லைலத்த ஹம்ஸின் வ இஷ்ரீன, பிறகு 25வது நாளில் நின்றோம். இலா நிஸ்ஃபில் லைலி, பாதி இரவு வரைக்கும் நின்றோம். சும்மா கும்னாமா லைலத்த சபையும் வ இஷ்ரீன், 27வது இரவு ரசூல்லாட்ட தொழுதோம். எந்த அளவு தொழுதோம் என்று கேட்டால் ஹத்தா லன்னா அல்லா நுத்ரிக்கல் ஃபலா, சஹரு கிடைக்காதோ, சஹரு சாப்பிட்ற டைம் இருக்காது, அவ்வளோ இழுத்துருவாங்களோ என்று நினைக்கும் அளவுக்கு தொழுதோங்கிறாங்க. ராத்திரியில் தொழு ஆரம்பிக்கிறாங்க சஹரு வரைக்கும். எங்கே தூங்குனாங்க? தூங்காமல் தான் இரவு தொழுதுருக்குறாங்க. அதுக்கு தூங்கணுங்க தஹஜ்ஜத்துக்கு எந்த ஒரு அது உங்கள் மதுகப்பில் நீங்களே எழுதி வச்சுக்கிட்டு தூங்கணும்னு சொல்லி. அதனால் அது ஒரு முடிஞ்சு போச்சா.